ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாம் எப்போதும் நம்முடைய முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளி தோற்றத்தில் புன்னகைத்துடன் பழகிக்கொள்ளுங்கள். அது காலப்போக்கில் உண்மையாகவே உங்கள் உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கிவிடும். ரசனை என்பது அவரவர் விருப்பு வெறுப்பை பொறுத்தது. மற்றவர்களுக்கு பிடித்தது நமக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அல்லவா? நமக்கு பிடித்ததை பிறர் மேல் திணிப்பதும் தேவையற்றது. நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத 4 விஷயங்கள்: பழைய உடை, ஏழை நண்பர்கள், எளிமையான வாழ்க்கை, வயதான அப்பா அம்மா. இவற்றை பார்த்து நாம் வெட்கப்படக்கூடாத விஷயங்கள்தான் இது. ஓடினால் பல வழிகள் உண்டு, துரத்திச் சென்றால் ஒரே ஒரு வழிதான். உணர்ந்து கொள். பின்னால் தான் ஓட வேண்டும், துரத்திச் செல்லாமல் ஓடுபவராக இருக்க வேண்டும். யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் மட்டுமல்ல, யோசித்து எடுத்த முடிவுகளும் யோசிக்க வைத்து கொண்டுதான் இருக்கும் நம்மை. எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாமல் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் என்று விட்டுவிடு. நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது, அதையும் நீ ஞாபகம் வைத்துக்கொள். நாம் வாழும் வாழ்வு ஒவ்வொரு நொடியுமே தனி சிறப்பு வாய்ந்தது. வார்த்தைகளின் வடிவங்கள் ஒருவர் பொருள் அறிந்து கூறினாலும் பொருள் அறியாமல் கூறினாலும் எந்த வார்த்தை எதை சுட்டுகிறதோ அது நடந்தே தீரும். தீ சுடுவது போலவும் மலர்கள் நறுமணத்தை தருவது போலவும் வார்த்தைகள் சுடும். மனமானது வீசிக்கொண்டே இருக்கும். இகழும் வார்த்தைகள் தன்னம்பிக்கையை கொடுக்கலாம். இனமற்ற வார்த்தைகள் விரிசலை கூட ஏற்படுத்தலாம். கவனமற்ற வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தலாம். கசப்பான வார்த்தைகள் விஷத்தை கூட நமக்கு பாய்ச்சலாம். கடுமையான வார்த்தைகள் மனம் உடையச் செய்யலாம். காரமான வார்த்தைகள் பகையை வளரச் செய்யலாம். கூறிய வார்த்தைகள் நெஞ்சை பிளக்கச் செய்யலாம். போலியான வார்த்தைகள் தற்கொலையை தூண்டலாம். சுடுகின்ற வார்த்தைகள் எரிச்சலை ஏற்படுத்தலாம். புறங்கூறும் வார்த்தைகள் மன அழுத்தத்தை கொடுக்கலாம். வன்மையான வார்த்தைகள் கோபத்தை விதைக்கலாம். வஞ்சனை வார்த்தைகள் வாழ்வையே கெடுத்துவிடும். வார்த்தைகளானது ஆழ்மனதின் விதைகள். எண்ணங்கள், செயல்கள், கனிகள். சுடு சொல்லால் சுருங்கி போகும் முகம், கடுஞ்சொல்லால் கருதி போகும் இதயம். திரும்ப பெற முடியாதவை என்று 3 இருக்கிறது. அவையானது தொடுக்கப்பட்ட அம்பு, திரும்பி வராது. கழிக்கப்பட்ட காலம், அதுவும் திரும்பி வராது. விடுக்கப்பட்ட சொற்கள், அதுவும் திரும்ப வராது. எனவே வார்த்தைகளை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். நல்லதையே கொடுப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே நாம் பெறுவோம். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதைதான் பிறகு திரும்ப பெறுவோம். அதனால் நல்லதையே நாம் கொடுத்தால் நல்லது தானே நமக்கு திரும்ப வரும். பொறுமையை கையாளுங்கள், நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். என் மீது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும். உன்னை மிஞ்சிக்கொள்ள யாருமே இந்த உலகில் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய ஆற்றலானது தனித்துவமிக்கது. அந்த ஆற்றலை நீதான் பொறுமையாக கையாள வேண்டும். என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலையுமே நீ செய்ய வேண்டும். ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை என்று உண்டு. வினை விதைத்தவன் வினையை மட்டும்தான் அறிப்பான். நாம் நல்வினையை செய்தால் நல்வினை தானே நமக்கு அறுபடும். அதனால் நல்வினையை நாம் செய்வோம், நல்லதை செய்வோம், நல்லதை பார்ப்போம், நல்லதையே கேட்போம். தீயது நடக்கும் இடத்தில் நமக்கு அங்கு வேலை இல்லை என்று ஒதுங்கி நிற்போம். நல்லது நடந்தால் நமக்கும் நல்லது தானே, நம் வாழ்வுக்கும் நல்லது தானே. எல்லோரிடத்திலும் அன்பை மட்டுமே செலுத்தி வாருங்கள். அன்பானது மிக பெரிய பொக்கிஷம். நான் என்னை தேடி வரும் பக்தர்களிடம் என்னுடைய முழு அன்பையுமே கொடுத்து அவர்களை தன்பால் ஈர்த்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் எல்லாம் என்னுடைய அன்பு என்ற கயிறுக்குள் இழுக்க கட்டி வைத்திருக்கின்றேன். அவர்களால் அறுபட முடியாத அளவிற்கு என்னுடைய அன்பு அவர்களை கட்டி வைத்திருக்கின்றது. நீங்களும் பிறரிடம் அன்பு செலுத்துங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது. அதனால் பார்த்து யோசித்து பொறுமையாக பேசுங்கள். தவறாக வார்த்தை விட்டால் போதும், அதுவே பழித்துவிடும். உடனே என்னுடைய நாமத்தை சொல்லிவிடு, அதுவும் தீர்ந்துவிடும்.